இனிய வணக்கம். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் எ பார்ட்னர், அதில் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். Revaluation of assets and liabilities. When a partner retires or death on the firm, the assets and liabilities are revalued as the current value may differ from the book value அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னரு ரிட்டையரோ இல்லை டெத் அதனாலேயோ வெளியேறாரு அப்படின்னு சொன்னால் அட் த டைமில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிக்கு புக் வேல்யூவில் இருக்கிறதோட டிஃபர் ஆகும் கரண்ட் வேல்யூ. அந்த டிஃபர் ஆகிற வேல்யூவை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காண்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, to give a true and fair view of state of affairs of the firm. ஃபார்மோடைய இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த அசட்டும் லைபிலிட்டியோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா அந்த நிறுவனம் அது வரைக்கும் நடத்தின எல்லா பார்ட்னருக்கும் உள்ள பொறுப்பு, சரிங்களா? அந்த ரீவேல்யூவேஷனால் கிடைக்கிற லாபமோ நட்டமோ அந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருந்த அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அப்போ இந்த ரிட்டையர் அண்ட் டெத்துனால் இவங்க விலகிறாங்க அப்படின்னாலும், அந்த ஃபார்ம்லேருந்து விலகிறாங்க அப்படின்னாலும், அதனால் கிடைக்கக்கூடிய லாப நட்டத்தை அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்காண்டி கண்டுபிடிக்கிறோம். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ரெண்டு விதமாக புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் த புக். ரீவேல்யூவேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிவைஸ் வேல்யூவே கண்டினியூஸ் பார்ட்னர்ஸ் எல்லோரும் அந்த புக் அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் ஷோன் இன் த புக் அப்படின்னு சொல்லும்போது, ரீவேல்யூவேஷன் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற லாப நட்டத்தை வந்து மெமோரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று டெம்பரவரியாக ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பார்ட்னர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே என்ன ஒரிஜினல் வேல்யூ நம்ம காமிச்சோமோ அந்த வேல்யூவோட கண்டினியூ பார்ட்னர்ஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் த புக். இதுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் அசட் அண்ட் லைபிலிட்டியோட ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுனால அந்த அசட் இன்க்ரீஸ் ஆனாவோ இல்லை டிக்ரீஸ் ஆனாவோ, இல்லை லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாவோ அல்ல டிக்ரீஸ் ஆனாவோ, அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட்டை மட்டும் அதில் டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணுவோம். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாமினல் அக்கௌண்ட். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் லைபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் அந்த அமௌண்ட்டு கன்சைன்ட் அசட் அண்ட் லைபிலிட்டியை கிரெடிட் பண்ணணும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாவோ இல்லை அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனாவோ அந்த கன்சன்ட் அசட் அண்ட் லைபிலிட்டியை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். அன்ரெக்கார்டட் அசட் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஜர்னல் என்ட்ரி பார்க்குறோம். ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் கன்சன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஃபார் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சன்ட் அசட் அக்கௌண்ட். ஃபார் இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் ஆஃப் liability ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சன்ட் liability அக்கௌண்ட். ஃபார் டிக்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் liability கன்சன்ட் liability அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் unrecorded asset consent asset account data to revaluation. For recording an unrecorded liability, revaluation account data to consent liability account. For transferring balance in the revaluation account,
ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆல் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இண்டிவிஜுவலாக போட்டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிக்கணும். ஃபார் லாஸ் இன் த ரீவேல்யூவேஷன் ஆல் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் லெஜர் ஃபார்மேட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. இன்க்ரீஸ் இன் அசட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பை கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் நெட் இன்க்ரீஸ் அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். பை டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி அப்படின்னு சொன்னாலும் பை கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் அந்த நெட் டிக்ரீஸ் அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். இது டெபிட் சைடு பார்க்குறோம். டிக்ரீஸ் இன் அசட் அப்படின்னு சொன்னால் இந்த கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் நெட் டிக்ரீஸ் அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். டு இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி இருந்துச்சுன்னா டூ கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் அதை நெட் இன்க்ரீஸ் அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். பேலன்ஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்குறோம். ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடு வரும். டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒவ்வொரு பார்ட்னரும் இண்டிவிஜுவலாக அவங்க நேம் எழுதி அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை பிரித்து போடும். சப்போஸ் லாஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் கிரெடிட் சைடு வரும். பை ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒவ்வொரு பார்ட்னர்ஸாக நேம் எழுதி அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து போட்டுரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ரம்யா, சாரா, தாரா 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. தாராங்கிறவர் ரிட்டையர் ஆகிறாங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரீவேல்யூவேஷனுக்கு. இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரீமிசஸ் பை 40,000. Depreciate the stock by 3,000 and machinery by 6,500. Provide an outstanding liability 500. Premises increase value ஆயிருக்குன்னு சொன்னால் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்கும் மிஷினரியும். அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி ஒன்று இருக்குது 500. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரியும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறோம். இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட்னு சொல்லும் போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அப்போ ப்ரீமிசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 40,000 டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 40,000. வேல்யூ ஆஃப் ப்ரீமிசஸ் இன்க்ரீஸ். டிப்ரிஷியேட் ஆகிருந்தால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போயும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். இப்போ 3ஐயும் சேர்த்து எழுதிடும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்டாக் 3,000 டு மிஷினரி 6,500 டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் 500. டோட்டல் பார்த்தோம்னா 10,000. அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு நேராக டெபிட் சைடில் எழுதிடும். Narration: decrease in value of assets and outstanding liability recorded. இப்போ பேலன்ஸ் பார்க்குறோம். கண்டிப்பாக ப்ராஃபிட். ஏன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 40,000, டெபிட்டில் 10,000. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு 30,000. அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டா 30,000 போடாச்சு. டூ எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ரம்யா, சாரா, தாரா 3 பேரும் எழுதிட்டோம். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2 பிரிக்கிறோம். பிரித்தா ரம்யாவுக்கு 15,000, சாராவுக்கு 9,000, தாராவுக்கு 6,000. லெஜர் பார்க்குறோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. அதில் கிரெடிட் பண்ணது என்னது ஃபஸ்ட்டு ஜேர்னல் பை ப்ரீமிசஸ் அக்கௌண்ட் 40,000. டெபிட் பண்ணது டு ஸ்டாக் அக்கௌண்ட் 3,000, டு மிஷினரி அக்கௌண்ட் 6,500, டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் 500. ப்ராஃபிட் அதுவும் பண்ணோம், டெபிட் பண்ணோம். டு ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சாராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தாராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பேலன்ஸ் பண்ண நம்ம கிடைக்கிறது 30,000. 30,000 இவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ரம்யாவுக்கு 15,000, சாராவுக்கு 9,000, தாராவுக்கு 6,000 போட்டுக்கோம். அக்கௌண்ட்டு டாலி ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தடு, ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் ஷோன் இன் த புக்
அசெட் அண்ட் லைபிலிட்டியோட வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூவே நம்ம வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத்துக்கு அப்புறமும் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கண்டினியூ பார்ட்னர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு டெம்ப்ரவரியாக மெமோரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் என்ன ஃபார்மெட்டோ அதே தான். அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுக்குள்ள நெட் அமௌண்ட்டை டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணுவோம். அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருவோம். இந்த மெமோரண்டமில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா, அந்த என்ட்ரிக்கே ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் டெபிட் பண்ணமோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணணும், என்னெல்லாம் கிரெடிட் பண்ணமோ அதெல்லாம் டெபிட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அங்கே ப்ராஃபிட் கிடைச்சா நமக்கு இங்கே லாஸ் கிடைக்கும், அங்கே லாஸ் கிடைச்சா நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான். ஆனால் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை அங்கே வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் இன்க்ளூடிங் ரிட்டையர் ஆர் டெத் பார்ட்னர்ஸ் சேர்த்து நம்ம வந்து அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுத்தோம். இந்த ரிவர்ஸ் என்ட்ரி போட்டதில் இப்போ கண்டினியூ பார்ட்னர் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதில் மட்டும்தான் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை பிரிக்கும். இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் எ பார்ட்னர், அதில் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதில் இருக்க 2 டைப்பையுமே புக் மெயின்டைன் பண்ணுறது அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் எ பார்ட்னர் இதில் அடுத்த ஒரு டாப்பிக்கை பார்ப்போம். நன்றி.